ஒன்றுமே இல்லைங்க. ஈரான்காரன் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸுங்கிற ஒரே ஒரு இடத்த தான் வந்து பிளாக் பண்ணான். நான் இந்தியாவில் கோவை மாவட்டத்தில் உட்காந்துருக்கேன். எனக்கு நம்ம என்ன வாழ்க்கை வாழ்கிறோன்னு யோசிக்க வச்சுட்டான். நினச்சி பாருங்க, நம்ம இப்போ எந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம இந்த உலகத்தில் இருக்கோன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை எடுத்துக்குவோம். நமக்கு அந்நிய செலாவணி வெளிநாட்டிலேருந்து நமக்கு நாட்டுக்கு வர்றதில் பெரும்பங்கு வந்து ஐடியிலேருந்து தான் வருது. ஹியூமன் ஸ்கில்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், பணத்தை வாங்குகிறோம். ஹியூமன் ஸ்கில் எதனால் வந்துச்சு? நம்ம எஜுகேஷனால் வந்தது. எஜுகேஷன் வந்ததுனால நம்ம எதை விட்டோம்? விவசாயத்தை விட்டோம். எதனால விவசாயம் விட்டோம்? காசுக்காக. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த லேட்ரு. இன்றைக்கி வந்து ஏஐ வந்துடுது. ஏஐ வந்து எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணுதுங்கிறான். ஒன்றும் இல்லைங்க, நேற்று நைட்டு வந்துட்டு ஃப்ரெண்டு கூப்பிட்டான். சென்னையில் இருக்கான், கூட வேலை செய்கிற மேனேஜர், அவனோட மேனேஜர். இவனே லட்சங்களில் வாங்குறான், அவர் இன்னும் மேலே வாங்குவார். ஃபினான்ஷியலி செட்டில்டு, 4 வயசு குழந்தை இருக்காமா. ஒரு வாரமாக ஏஐன்னு புலம்பிட்டு இருந்திருக்காரு மனுஷன். என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில. இன்றைக்கி அவர் நம்ம கூட இல்லைங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நான் வந்து யோசிக்கிறேன், ஏஐ வந்து ஐடி ஜாப்ஸ் காலி பண்ணுச்சுன்னா யார் வந்து சென்னை மாதிரி சிட்டிஸ் போவா? அங்கே இருக்க வீட்டை யார் வாங்குவா? அங்கே இருக்க வீடு நிற்கிறதுனால வெளியூர் மாநிலத்திலேருந்து வர்ற லேபரர்ஸ் என்ன பண்ணுவாங்க? வீடு கட்டுறது நிற்கிறதுனால எல்லாமே எவ்ரிதிங் லுக்ஸ் வெரி பேடுங்க. ஒரு எனர்ஜி செக்யூரிட்டி வந்து நம்ம நாட்டுக்கிட்ட இல்லை. ஐ அண்டர்ஸ்டாண்ட் வி ஆர் அ பாப்புலேஷன் ஆஃப் 1.4 பில்லியன். பட் வெறும் 6 நாள் தான் நமக்கு ரிசர்வ் இருக்குங்க. நமக்கு சுற்றி கடல் மொழியாக தான் எல்லாமே வருதுங்க. எரிவாயு, பெட்ரோல், டீசல் எல்லாமே இதுலேருந்து தான் வருது, கடல் மூலயமா. கடலை சுற்றி பிளாக் பண்ணான்னு வைங்க, ஏதோ ஒரு நாட்டுக்காரன், சைனாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், ஃப்ரான்ஸாக இருக்கலாம், எவனோத்த நிறுத்துறான்னா வெறும் 6 நாள் தான். அணுகுண்டு போட்டால் கூட இந்தளவுக்கு பாதிப்பு உண்டாக்காது, அதை விட மோசமாக இருக்கும் பாதிப்பு.